கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். மாறாவி நீரை வீணாக மாற்ற சொல்லி என் வாழ்க்கையில கசப்பு உண்டுதான் ஆண்டவரே. ஆனா நீங்க வந்துட்டீங்களப்பா, நீங்க வந்துட்டீங்களா ஆண்டவரே. சந்தோஷத்தின் உருவம் நீங்க வந்துட்டீங்களப்பா. அப்ப எப்படிப்பா கசப்பு வரும், எப்படிப்பா கசப்பு வரும்? உணர்ந்து வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மராவி நீரை தேனாக மாற்றும் என்னேஸ்வர் என்னோடு அம்மப்பா. மராவி நீரை என்னேஸ்வர் என்னோடு மராவி நீரை அம்மாண்டவரே என்னேஸ்வர் என்னோடு உண்டு. மாறாவினை கசப்பா இருந்த வாழ்க்கை நிச்சயமாய் தேவன் மாற்றுவாரு. அவர் ஒப்பு கொடுங்க அப்பா. கசப்பான வாழ்க்கை ஆண்டவரே மதுரமா மாற்றுங்க ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எடுத்து மறுபடியும் ஸ்தேவானுக்கு நேராய் நம் இருதயத்தை திருப்புவோம். ஒருவேளை கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறபடியினால் கற்றுக்கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் பேசட்டும். கற்றுக்கொள்ள ஆயத்தமுள்ள பிள்ளைகள் எல்லாம் செவிகளை திறந்து கவனித்து கேட்போம். 6வது அதிகாரம் அப்போஸ்தலருக்கு நடபடிகள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை அடையாளங்களையும் செய்தான். அல்லேலூயா. ஸ்தேவான் விசுவாசத்தினால் மட்டுமல்ல வல்லமையினாலும். அல்லேலூயா. வல்லமையின் 4 பகுதிகளை கடந்த நாட்கள்ல பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? சொல்லுங்க பார்க்கலாம், ஒண்ணு சொல்லுங்க. வலிமை, எளிமை, புதுமை, இனிமை. அல்லேலூயா. இந்த 4 காரியங்கள் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுதுதான் அது பூரணமாய் நம்மை நடத்துகின்றது. ஒருவேளை அது வல்லமையாய் மாறிவிடுகின்றது. அதை அறியாதபடிக்கு நான் உலகத்தில் போயிட்டு வல்லமன்ற, ஆனா அதற்கான அர்த்தங்கள் எனக்கு தெரிவது இல்லை. இங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்பொழுது லிபத்தினர் எனப்பட்டவர்களில் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சீரேன பட்டணத்தாரிலும் அலெக்சாண்டியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற்று போயிற்று. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக ஒரு காரியம் அங்க பேசுறாங்க. அவனுக்கு எதிர்த்து பேசுறாங்க. அவர்கள் எடுத்து பேசக்கூடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஸ்தேவானுக்கு ஒத்தாசை செய்கின்றார். அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. இதை எதிர்த்து பேச முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இன்னொரு காரியத்தை ஸ்தேவானுக்கு முன்பாக அடக்குவோம் என்று சொல்லி அவர்கள் அங்கே அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் அவர்களால் எதிர்க்க கூடாமல் போயிற்று. அப்பொழுது அவர்கள் அடுத்த விஷயம் பேசுறாங்க. ஏன்னா அங்க மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமா என்ன பண்றான்? இவன் தூஷண வார்த்தையை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை எழுப்புறாங்க. யாருக்கு விரோதமா? அல்லேலூயா. தேவ ஆவியை பெற்ற மனுஷனுக்கு விரோதமாய் ஜனங்களை எழுப்புகின்றார்கள். அங்கே காரியங்கள் நடக்க முடியாதனால அப்படி தொடர்ந்து வாசிங்கம்மா. ஜனங்களையும் மூப்பரையும்
வேத பாதகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகள் என்ன பண்றான்? அவன் ஓயாமல் பேசுகிறான். எப்படி என்றால், நஸ்ரேனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமா, எல்லாருடைய பார்வை இப்ப யார் மேல போயிடுச்சு? அல்லேலூயா. அவன் மேல் கண்ணோக்கமா இருந்து எல்லாம் பார்க்கறாங்க, அவன் பிரகாசிக்கிறான். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. எல்லாரும் அவனுக்கு விரோதமான பார்வை பார்த்தபோது அவன் முகம் தேவ தூதன் முகம் போல என்னாச்சு? அல்லேலூயா. எதிரணியாய் வருகின்ற காரியத்தை பார்க்காதபடிக்கு நம் தேவனை பார்ப்போமானால், உங்கள் முகமும் என் முகமும் கூட இப்படிதான் இருக்கும். அங்கே அவன் முகம் தேவ தூதனுடைய முகத்தை போல இருக்க கண்டார்கள். அநேகருடைய முக கலையை பார்த்தா நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், இது நல்லது இது கெட்டது அப்படி என்று சொல்லி. அல்லேலூயா. சின்ன வயசுல நம்ம பேரண்ட்ஸ் கரெக்டா நம்மளை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு போனோன்னு நம்ம மூஞ்சி என்ன பண்றோம்? காட்டி கொடுத்துரும். அதனாலதான் முன்னோர்லாம் பழமொழி சொல்லுவாங்க, அகத்தின் அழகு. அகத்தின் அழகுனா எப்படி? ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. ஒரு கிராமத்துல ஒரு வயசான ஒருத்தர் இருந்தாராம். அவர் எப்பயும் சிரிச்சு கொண்டே இருப்பாராம். அங்க போற வர ஜனங்கள் எல்லாம் அவரை பார்க்கும் போது அவருக்கு ஒரு சமாதானம் வந்துடும். அவரை பார்த்தால அவர் எப்பயுமே சிரிச்ச முகத்தோடு கூட பேசி கொண்டு இருப்பார். அந்த கிராமத்துல போற ஜனங்க வர ஜனங்க எல்லாரும் பார்த்து என்ன பண்ணுவாங்களாம்? அவரிடத்திலே சமாதானம் அடைவார்களாம். அப்போ அந்த ஊர்ல பொல்லாத மனுஷன் ஒருத்தன் வந்தானா, அவன் எப்பவுமே முகத்தை எப்படி வச்சிருப்பானா? கோபமாவே வச்சிருப்பானா. இந்த ஆள் மட்டும் எப்படி முன்னான சிரிச்சுக்கினே இருக்கிறான்? அல்லேலூயா. இந்த ஆள் மட்டும் எப்படி முன்னார திரித்து கொண்டே இருக்கிறான்ட்டு அந்த பொல்லாத மனுஷன் அந்த வயது முதிர்ந்தவரிடத்துல போய் கேட்டான், நீ மட்டும் எப்படி சிரிச்சு கொண்டே இருக்கிற? அப்போ அவர் சொன்னாரா, அப்பா என் இருதயத்துல மற்றவருக்கு விரோதமான காரியங்கள் இல்லாதபடியினாலே, தேவன் எனக்குள்ளே வாசம் செய்கின்றபடியினாலே நான் எந்த நேரத்தில் இப்படிதான் இருக்கிறேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அவருடைய முகத்தை நாம் பார்ப்போமானால், அவர் நமக்குள்ளே இருப்பாரானால், நம் முகம் என்னைக்குமே எப்படி ஆவாதான்? இது நீயும் கற்றுக்கொள்ளுப்பா. நீயும் இனிமையா சிரிப்பாய். அநேகர் உன்னை பார்த்தா எப்படி ஆயிடுவாங்க? பக்கத்துல கை கொடுத்து கொள்ளுங்க, உங்களை பார்த்தாலே சமாதானம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொன்னாங்க உங்களை பார்த்தா சமாதானம்ட்டு? நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்மளை பார்த்தா இருக்கிற சமாதானமே என்ன ஆயிடுது? கெட்டு போயிடுது. அப்படிதான் அகத்தின் அழகு முகத்துல தெரியும். 1000 கவலையை வச்சுன்னு வந்து எங்க உட்காருவோம்? ஆராதிக்கும் போது கூட நம்ம சிந்தை எங்கதான் இருக்கும்? ஆண்டவர் எல்லாரும் நம்ம தான் முகத்தை பார்க்குறோம். ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு? இருதயத்தில் என்னென்ன இருக்குன்ற காரியத்தை பார்த்துட்டாரு. ஏன்னா உள்ள இருக்கிற அழகு வெளியே என்ன பண்றோம்? தெரிஞ்சிடும். நம்மளை ஏமாத்திடலாம், ரொம்ப ஈஸியாக ஏமாத்தலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண முடியாது? ஏமாற்ற முடியாது. அங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஆலோசனை சங்கத்தார் உட்கார்ந்திருந்த அநேகர் அவன் மேல் கண்ணோக்கமாய் ஆனாங்க, அவனை பார்க்குறாங்க. அல்லேலூயா. ஆனால் அவன் முகமோ எப்படி இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது? தேவ தூதன் முகத்தை போல இருந்ததா. அவர் முகத்தை பார்ப்பீர்களானால் நம் முகமும் எப்படிதான் இருக்கும்? தேவ தூதனுடைய முகத்தை போல இருக்கும். சங்கீதக்காரன் அழகா சொல்லுவான். சங்கீதங்களின் புத்தகம் 34வது சங்கீதம் 5வது வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, யார் தேவனை நோக்கி பார்க்கிறாங்களோ அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடையும். அல்லேலூயா. நான் இங்க வந்து உலகத்தையோ உலகத்தின் ஜனங்களையோ உறவுகளையோ மற்ற காரியங்களையோ நான் பார்த்து கொண்டிருப்பேன். நிச்சயம் ஒரு நாள் நான் பிரகாசம் அடைய
பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, முகத்தை பார்க்கவே உங்க குரலை கேட்கவே இந்த காலை வேளையில் உங்கள் சமூகம் வருகிறோம். முகத்தை பார்க்கவே உங்க குரலை கேட்கவே இந்த காலை வேளையில் உங்க சமூகம் வருகிறோம். ஒளிமயமே தங்கமயமே மேக ஸ்தம்பமே எங்க புயமே, முகத்தை பார்க்கவே உங்க குரலை கேட்கவே இந்த காலை வேளையில் உங்க சமூகம் வருகிறோம். அல்லேலூயா. இங்க யாரை பார்க்க வரோம்? அவரை பார்க்க வருவீர்களானால் சங்கீதக்காரன் சொல்வது போல அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, அப்போ நம்ம இருதயம் ஏக்கலாம், இங்க ஆண்டவரே எப்படியாவது உன்னை பார்த்தணும். இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆலோசனை சங்கத்தார் அநேகருடைய பார்வை ஸ்தேவான் மீது இருந்த போதிலும், ஸ்தேவானுடைய பார்வை எங்க இருக்குது? பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான். விண்ணுக்குரிய பார்வை உடையவன் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் அவன் பார்வை பரலோகத்தை விட்டு நீங்கவே நீங்காது. அல்லேலூயா. ஏன்னா அங்க வருத்தம் இல்ல, பசி இல்ல, தாகம் இல்ல, அங்கே மணவாளனே எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நான் இங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அங்கே இருக்கிற மகிமை நிறைந்தவர் என்ன பண்ணக்கூடாது? மறந்துடக்கூடாது. எத்தனை சூழ்நிலைகள் நெருக்கங்கள் வந்த போதிலும் நமக்கு முன்னோடியான பரிசுத்தவான்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன தெரியுங்களா? எல்லா சூழ்நிலையும் பரலோகத்தை நோக்கி பார். இங்க நெருக்கம் வந்தபோது அவன் பார்த்தது யாருதான்? ஆலோசனை சங்கத்தார்கள் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமா இருந்தும், அல்லேலூயா, அவன் முகம் எப்படிதான் இருந்துச்சு? வேதத்துல நமக்கு முன்னோடியா இருந்தவர்கள் சில காரியங்களை, சில முகங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருப்பாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு ஒரு சில முகங்களை என்ன பண்ணலாம்? பார்த்து ஒருவேளை கற்றுக்கொள்வோம். ஒருவேளை இன்று பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரை நாம் பார்க்கத்தக்கதாக, பூமியில் உள்ள முகங்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் நம்மோடு கூட பேசட்டும். யோசேப்பு ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகின்றார். 2 பேர் முகத்தை பார்க்கின்றார். அல்லேலூயா. யோசேப்பு 2 பேர் முகத்தை பார்க்கிறார். அந்த முகத்தின் காரியங்களை கொஞ்சம் கவனிக்கத்தக்கதாக எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்துக்கு எழுதின நிருபம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 40வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டிலே தன்னோடு காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, எப்படி இருக்குது? சில முகம் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் இருக்கும். பாத்துக்கிறீங்களா? என்னதான் கர்த்தர் செஞ்சாலும் அந்த மூஞ்சில என்ன வராது? பக்கத்துல கைவிட்டு சொல்லுங்க, உங்களை பத்தி தான் சொல்றாரு போல இருக்கு. நம்ம எவ்ரிடே எப்ப பார்த்தாலும் என்ன இருக்காது? சந்தோஷமா இருக்காது. கர்த்தர் நிறைய செய்வார். இந்த காலையில் ஜீவனோடு கூட எழுப்பி அமர்த்தி இருப்பதா ஒரு கிருபையே. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நம்ம முகத்துல என்ன இருக்கு? ஆண்டவரே, மத்தவங்களுக்கு இல்லாத காரியத்தை எனக்கு செஞ்சுட்டு எனக்கு ஜீவனையே கொடுத்துட்டே ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படின்னு அந்த சந்தோஷம் நமக்குள்ள இருக்குமா? அது ஒரு பெரிய காரியமா பிரதர்? இருந்தது பெரிய காரியம் தான். கர்த்தர் நினைக்கலன்னு வச்சுங்களேன், கண்ணை திறக்கவே முடியாது. அவர் இன்று என்னை நினைத்திருக்கிறார். அதனால தேவ சமூகத்துல இன்னைக்கு நான் ஜீவனோடு கூட அமர்ந்திருக்கிறேன். அதுவே பெரிய சந்தோஷம். அதை நான் மறந்துட்டேன். நான் எதையோ நினைத்து கொண்டிருக்கிறேன். சில முகங்கள் பார்க்கும்போது கவலையோடு கூட தேவ சமூகத்துக்கு வருகிறது. கர்த்தர் செய்த நன்மைகள் என்ன பண்ணிட்டோம்? பக்கத்துல சொல்லு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. நம்ம அநேக நேரத்துல கர்த்தர் செஞ்ச நன்மையை மறந்துடுறோம். அதனால தான் நம்மளுக்கு என்ன வந்தது? உடனே பிசாசு உடனே தந்திரமா வந்து என்ன பண்றான்? அந்த நினைவை, இந்த நினைவை, எல்லா நினைவையும் கொடுத்து, ஆலயத்துல இருந்தாலும் ஹைதராபாத்ல இருக்கிற மாதிரி நம்ம நினைப்புல இருக்கிறோம். அல்லேலூயா.
இங்கதான் இருக்குது, சரீரம்லாம் இங்கதான் இருக்குது பிரதர், ஆனா ஆவிலாம் வேற எங்கேயோ சுத்திட்டு இருக்குது. அல்லேலூயா. பக்கத்துல கை வச்சு சொல்லு, ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறாரு. முகத்தை பிரகாசிக்க வைக்கணும்னா கொஞ்சம் இருதயத்துல இருக்கிற காரியத்தை ஆண்டவர் என்ன பண்றோம், கொஞ்சம் உலுக்கி வெளியே எடுத்துதான் ஆகணும். அங்கே போய் யோசேப்பு பார்க்கிறார், தன்னோடு கூட சிறைச்சாலையில. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, யோசேப்புடைய முகத்தை பாருங்க. சிறைச்சாலையில இருக்கிறவன் துக்க முகமா தானே இருக்கணும். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறான். அவன் சந்தோஷமா இருப்பதை பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியமாகுது. என்னடா இது, சிறைச்சாலைக்குள்ள வந்து அவன் எப்படிதான் இருக்கிறான். அதுக்கிட்டு எல்லாரும் சிறைச்சாலைக்குள்ள போக சொல்ல, அன்னைக்கு நடந்த காரியத்தை தேவ மனுஷன் எப்படி இருக்கணும் என்பதை கொஞ்சம் கற்றுக் கொடுக்கிறேன். அவன் முகக்கலையை, ஏன்னா நம்ம முகக்கலையை பார்க்கிறோம், தூங்கி ஏஞ்சி அப்படியே வருது ஏஞ்சி. அல்லேலூயா. ஏந்ததே எத்தனை மணிக்கு, 8:45 தான் பிரதர் ஏந்தேன். ஏந்து பார்க்குறோம், ஐயோ டைம் ஆச்சு. அப்போதான் நம்மளுக்கு தெரியுது, நம்ம முகத்தை பார்த்தோன்னே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அங்க சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற யோசேப்பு அங்க காரியத்தை பாருங்க. காலமே யோசேப்பு அவர்களிடத்திலே போய் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். எப்படி இருந்தாங்களாம், ரொம்ப கலக்கமா இருக்கிறாங்க. அப்போ இவரு எவ்வளவு உற்சாகமா அங்க போயிருப்பார் பாருங்க. ஒரு மனுஷன் உற்சாகமா போய், ஒருவேளை கலக்கமா இருக்கிற ஒரு மனுஷன் கலக்கமான முகத்தை பார்த்தா என்ன ஆயிடுவான். சில வீட்டுலாம் நம்ம என்ன பண்ணுவோம், துக்க வீட்டுக்கு போவோம், பாத்துக்கிறீங்களா, போக சொல்லி 2 பேர் அழுதுன்னு இருப்பாங்க. அவங்கள பார்த்தோடனே நம்மளுக்கு என்ன வந்துடும், அழ வந்துடும். எங்க ஆயா அப்படிதான், எங்க பாட்டி ரொம்ப தூரத்துல வந்து எங்க விட்டாலும் சரி, அது வந்து அழுதுச்சுன்னா உடனே அழ வந்துடும். என் ராசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி அழும் பூபதி அம்மா, உடனே என்ன வந்துடும், எல்லாருக்கும் அழ வந்துடும். அல்லேலூயா. நம்ம எப்படிதான் இருக்கிறோம், துக்க வீட்டில் இருக்கிறவங்க போலவே தான் இருக்கிறோம். நம்ம பக்கத்துல யார் உட்கார்ந்தாலும் ஆவியின் அபிஷேகம் உன்னை என்ன பண்ணல, அடுத்த கட்டத்தில் நடத்த மாட்டது, இன்னும் சோகமாக்கிறது பிரதர். யோசேப்பு அதிகாலையிலே எழுந்திருந்து சிறைச்சாலைக்குள்ளதான் இருக்கிறான். நல்லா புரிஞ்சுங்க. ஆனா அவனோடு கூட தேவன் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இங்க முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க, இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்தின் ராஜா பானபாத்திரக்காரனுக்கு சுயம்பமாகிய தங்கள் ஆண்டவருக்கு என்ன பண்ணாங்களா, குற்றம் செய்தார்கள். பார்வோன் தன் பானபாத்திரக்காரனையும் சுயம்பாகிகளின் தலைவனுமாகிய 2 பிரதானிகள் மேலும் கடும் கோபம் கொண்டு யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதிகளின் வீடுமாகிய எங்க வச்சாங்க, சிறைச்சாலைகளை காவல் பண்ணி வைத்தார்கள். தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யார் வசதில, சிறைச்சாலையில இருக்கிற யோசேப்புக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்படுது. அப்ப அவன் முகத்தை பார்க்கும் போது அங்க என்ன தெரிஞ்சிருக்கணும், இது தேவ சாயலா இருக்குதுப்பா. நம்ம முகத்தை பார்த்தா யார சொல்லணும், உங்களை பார்த்து எத்தனை பேர் சொல்றாங்க நீங்க இயேசுவின் பிள்ளை, நீங்களா உங்களை பார்த்து சொல்லிக்கினா தான் உண்டு. அல்லேலூயா. நீங்களே உங்களை பார்த்து நான் என்ன பண்ணோம், நான் கிறிஸ்டின். கடந்த நாட்கள்ல என்ன சபை திறப்பு விழாவுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க, நான் போயிருந்தேன். அப்போ அந்த ஊழியக்காரர், அவர் மூத்த ஊழியக்காரர், அவரு நாங்கள் எல்லாருமே வேத புத்தகத்தை எடுத்துன்னு போயிட்டோம். ஒரு ஊழியக்காரர், ஒரு பாஸ்டர், அவர் பைபிள் இல்லாமல் வந்து ஃபோனில் ரொம்ப நேரமாக நோண்டி உட்காந்துக்கிறாரு. நம்ம உட்காரோம்ல, இங்கே ஃபோனில் உட்காந்து நோண்டு இருப்போமே இப்படின்ட்டு அவர் பாட்டுன்னு ரொம்ப நேரமாக. நானும் சரி, என்ன முன்னாடி பலிபீடத்தில் உட்கார வச்சுட்டாங்க, அவர் எனக்கு எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கிறாரு. நாங்கள் ஒரு 4-5 ஊழியக்காரங்க பலிபீடத்தாண்ட உட்காந்துக்கிறோம். மூத்த ஊழியக்காரங்க என் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க, நான் உட்காந்துக்கிறேன். அந்த சைடில் வந்து ஊழியக்காரர், அவருடைய பிரதர் எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. இப்போ பிரசங்க நேரம் வந்துச்சு, எல்லாரையும் ஒவ்வொரு ஜெபம் பண்ண சொன்னாங்க. எல்லாம் ஜெபம் பண்ணோம், வாழ்த்துக்கள் சொல்லி அட்வைஸ் சொல்லி அந்த சபைக்கான காரியத்தை எல்லாம் முடிச்சிட்டோம். அப்போ பிரசங்க நேரம் வரும்போது பிரசங்கியார் இடத்துல ஒரு மூத்த ஊழியக்காரர், அவர்கிட்ட பிரசங்கத்துக்காக கொடுக்குறதுக்கு ஐயா நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கன்றாங்க. அவர் கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ண இந்த திடீர்னு அந்த ஊழியக்காரை பார்த்துட்டு, நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க, அவர் முகத்தை பார்த்தோன்னே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. நீங்கள் ஊழியக்காரர் நாங்கள் எப்படி நம்புறது, கையில் பைபிள் இல்லாமல் மொபைலை தந்து இதில் ஆப் இருக்குதுன்ட்டு நீங்களே உங்களுக்கு என்ன பண்ணாதீங்க. அல்லேலூயா. அவர் அந்த வார்த்தையை சொன்னார். ஒருவேளை இது அணைஞ்சு போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்ம சாது சுந்தர் சிங் கிடையாது, இருதயத்தில் எல்லா வசனத்தையும் நான் வச்சுன்னு இருக்கிறேன் பிரதர்ன்னு சொல்றதுக்கு.
அவர் சொல்றாரு, என் வீட்டுக்கு உன்னை வர சொல்றேன், நீ ஊழியக்காரன் என்பதற்கு எது அடையாளம்? எதுதான் அடையாளம்? வேத புத்தகம் தான் அடையாளம். அப்ப அடையாளம் இல்லாம வரும்போது உன்னை ஊழியக்காரன் பாக்குறவன் பாப்பானா, இல்ல வேற யாரோ ஒருத்தன் வந்துட்டு போறான்னு பாப்பானா? நீ கையை வச்சுனா. அவர் சொல்றாரு, இல்ல பிரதர், என் பைபிளை குடுத்துட்டு சாக்கெல்லாம் சொல்லாதீங்க. ஊழியக்காரர் திட்டுறாரு, சாக்கு சொல்லாதீங்க. அல்லேலூயா. நம்ம அநேக நேரத்துல நம்முடைய அடையாளம் எது? என்னை பார்த்த உடனே, என் முகத்தை பார்த்தோன்னே நீ தேவ பிள்ளை என்று சொல்லத்தக்கதாக உன் அடையாளம் இருக்கிறதா? இல்ல சிவி சிங்காரிச்சு சிலோனுக்கு போற மாதிரி நம்ம போறோமா? அல்லேலூயா. அந்த பயத்துல நேத்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிட்டாங்க, நான் பைபிளோட போறேன். நான் பார்க்குறேன் எல்லா ஊழியக்கார கையிலையும் பைபிள் இல்லை, நான் மட்டும் பைபிள் வச்சேன். எனக்கு அந்த பயம். என்னை அடையாளப்படுத்துகிறது எதுதான்? என் வேத புத்தகமே. அல்லேலூயா. அது என்ன பண்ண அடையாளப்படுத்தணும். என்னை பார்த்தோன்னு சொன்ன, இவன் தேவ பிள்ளை, இவன் தேவனுடைய மகன் என்று சொல்லத்தக்கதாக நம்ம அடையாளம் இருக்கிறதா, அல்லது அப்படி இல்லாதபடிக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, உங்கள் அடையாளம் என்ன? என்ன சொன்னாங்க? என் அடையாளம் 117 தாஸ்புரம் அப்படின்னு சொன்னாங்களா? அல்லேலூயா. இல்ல, நம்ம அடையாளத்தை பார்த்தோன்னே அங்கே மற்றவர்கள் இருக்கிறாங்க, ராஜாவிடத்தில் பணிபுரிந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் முகக்கலை எப்படிதான் இருக்கிறது? துக்கமா இருக்கிறது. ஆனா இயேசு ராஜாவோடு கூட ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் முகக்கலை என்னைக்குமே துக்கமுகமா இருந்தது இல்ல. இன்னைக்கு நம்மளுடைய முகத்தை பார்த்தா அநேக கவலை பிரதர். அல்லேலூயா. ஒரு பக்தன் அழகா சொல்லுவாங்க, கவலை கவலை இல்லையே, என் இயேசு என்னோடு இருப்பதால். கவலை கவலை இல்லையே, என் இயேசு என்னோடு இருப்பதால். அவர் என்னை விசாரித்து நடத்துகின்றவர், என் குறைவுகளை நிறைவாக்க போதுமானவர். சொல்லுவோமா? அவர் என்னை விசாரித்து நடத்துகின்றவர், என் குறைவுகளை நிறைவாக்க போதுமானவர். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. கவலை இல்லாத ஒரு மனுஷனா நான் இருக்கணும்னா முதல்ல யார் என் கூட இருக்கணும்? தேவ சமூகத்துல வந்தாலும் ஆண்டவரை நான் பார்க்கணும். இங்க வந்து அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து, அவர் என்னை விசாரித்து நடத்துகின்றவர், என் குறைவுகளை நிறைவாக்க போதுமானவர். அல்லேலூயா. கவலை கவலை இல்லையே, என் இயேசு என்னோடு இருப்பதா. கவலை கவலை இல்லையே, என் இயேசு என்னோடு இருப்பதால். அவர் என்னை விசாரித்து நடத்துகின்றவர், என் குறைவுகளை நிறைவாக்க போதுமானவர். சொல்லுமா? அவர் என்னை விசாரித்து நடத்துகின்றவர், என் குறைவுகளை நிறைவாக்க போதுமானவர். சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற யோசேப்புக்கு என்ன இல்ல? முகத்துல கவலை இல்ல. வெளியே சுத்திட்டு நம்மளுக்கு 1000 கவலை பிரதர். அல்லேலூயா. எங்க கவலையை கேட்டீங்கன்னா பெரிய லிஸ்டே கொடுப்போம். நாளைக்கு வாழ்க்கைக்கு இன்னைக்கே கவலைப்படுற ஆட்கள் நம்ம. நாளைக்கு கேரண்டியும் தெரியாது, நாளைக்கு எழுந்துப்போமா நிச்சயம் கிடையாது, நாளைக்கு உதயத்தை பார்ப்போமான்னு கூட தெரியாது. ஆனா அதுக்கு இன்னைக்கு என்ன பண்ணுவோம்? துக்கமுகமா இருப்போம். நாளைக்கு என்ன நடக்க போதோ, நாளைக்கு என்ன கடக்க போதோ, நாளைக்கு காரியத்தை நாளைக்கு பார்த்துட்டோம். அல்லேலூயா. நல்லா புரியுங்க. பறவையை நோக்கி பாருங்க. பறக்கும் பறவையை பாருங்கள், விதைப்பதில்லை அறுப்பதில்லை. பறக்கும் பறவையை விதைப்பதில்லை அறுப்பதில்லை. பரமபிதா ஊட்டுகிறார், மறப்பாரோ மகனே உன்னை. மறப்பாரோ மகளே உன்னை. பறக்கும் பறவைலாம் பாருங்க, அது நாளை குறிச்சு யோசனை பண்ணா நாளைக்கு கருத்தர் பார்த்து பாரு. பறவைகளுக்கே அப்படின்னா அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் அதே அநேக விசேஷித்தவர்கள் நாம். அதற்காக துக்கப்பட்டு என்ன பண்ணாதீங்க. இன்னைக்கு நாளை கர்த்தர் கொடுத்தாரா, சந்தோஷப்படு. அல்லேலூயா. இன்னைக்கு நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்ல. ஆண்டவரே, என்னை தேவ சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்தி அழகு பார்த்து என்னையும் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க செய்கின்ற தேவன் நீரே.
ஹல்லேலூயா. அங்க காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படி இருந்தாங்களா? கலக்கமா இருந்தாங்களா? எப்ப பார்த்தாலும் நம்ம ஆளுங்க எப்படிதான் இருக்கோம்? ஹல்லேலூயா. ஏதோ யோசனையில ராக்கெட்டை செஞ்சுட்டு வந்தேன். ஹல்லேலூயா. அப்படித்தானே நம்ம வாழ்க்கை ஆயிடுச்சு இன்னைக்கு. கவனிங்க. அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டிலே தன்னோடு கூட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி பார்த்தவனே என்னத்தை கண்டுபிடிச்சிட்டான். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு நல்லா தெரியும் மத்தவங்க முகம் எப்படி இருக்குதுன்ட்டு. அதனால்தான் அகத்தின் அழகு முகத்துல தெரியும். நைட்டெல்லாம் சரியா தூங்கலாம், நம்ம மூஞ்ச பார்த்தாலே என்ன பண்ணிடலாம்? கூலிங் கிளாஸ் போட்டுன்னு வரணும். அது ஹல்லேலூயா. நைட்டெல்லாம் தூங்காம கேம் விளாடும். ஓடு 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 ஓடு. காலையில பார்த்தா கூலிங் கிளாஸ் போட்டுன்னு வரும். அகத்தின் அழகு முகத்துல தெரியும். சிலர்லாம் தப்பு பண்றோம், அப்படியே பார்த்தா தெரியும். ஏதாவது தப்பு பண்ணியா? ஹல்லேலூயா. நான் மாட்டிப்பேன். பாஸ்டர் கரெக்டாக எதனா தப்பு பண்ணியா? எங்க அண்ணன் ஒருத்தர் சொல்லுவாரு, அவர் தப்பு பண்ணிட்டு போனாருன்னா அங்க அக்கா சொல்லுவாங்களாம், அவங்க வீட்டம்மா, திருட்டு என்ன பண்ண. அது போல நம்ம நிறைய காரியத்தில் என்ன பண்ணுவோம்? மாட்டிக்கொள்ளுவோம். அகத்தின் அழகு. ஆனா சிறைச்சாலைக்குள்ள தேவனோடு கூட ஒரு மனுஷன் வாசம் பண்றான்பா. அவன் முகத்துல எந்த துக்கத்தையும் காணும். நாளையை குறிச்சு கவலைப்பட மாட்டான், நாளையை குறிச்சு யோசனை பண்ண மாட்டான். பிரதர், நாளைக்கு கதையை நாளைக்கு பார்த்துக்கலாம் பிரதர். நாளைக்கு நமக்கு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை பிரதர். இன்னைக்கு உள்ளதை இன்னைக்கு கர்த்தர் எனக்கு வாழ்க்கை கிருபையா கொடுத்திருக்கிறார். இந்த கிருபை நிறைந்த நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே என்னை நிலைத்திருக்க செய்தீரே, நன்றி ராஜா. நாளைக்கு காரியத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம். மோசேக்கு தெரியுமா தான் செத்தா யார் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு? கவலை பண்ண யார் தான் பட்டிருக்கணும்? அப்பா, இத்தனை லட்சம் ஜனங்களை நடந்து வந்தேன், எல்லாம் அழுதான் புலம்பன, எல்லாம் ஓகே ரைட். ஆனால் அவன் மரணத்திலே அவனை யார் அடக்கம் செய்ய போகிறது என்பது யாருக்கு தெரியாது? மோசேக்கு தெரியாது. நம்ம இன்னைக்கே கவலைப்படுவோம். இன்னைக்கே சொல்லி வச்சிருந்தோம், செத்தா எத்து போட்டிருப்பா, செத்தா அவன் எங்கிறான்னு தெரியல, ஒருவேளை உனக்கு முன்னாடி அவன் செத்து போயிடறான்னு தெரியல. ஹல்லேலூயா. நம்ம சொல்லிட்டு போவோம், நான் செத்தா எத்து போட்டுரு. இதெல்லாம் குறித்து கவலைப்படுறதுனால தான் நம்ம முக கலையை என்ன ஆயிடுது? மாறி போகுது. தேவைகளுக்காக கவலைப்படுறோம், நாளுக்காக கவலைப்படுறோம், நாளைக்காக கவலைப்படுறோம், சொத்து இல்லைன்னு கவலைப்படுறோம். அது இன்னைக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், நல்ல சரீரத்தில் பலனை கொடுத்திருக்கிறார். மற்றவர்கள் விழுந்து கிடப்பது போல நான் விழுந்தில்ல, நான் எழுந்து நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக பலனை கொடுத்திருக்கிறார். மருத்துவமனை ஊழியத்துக்குள்ள போறீங்களா? எத்தனை பேர் அவர்களை பார்த்து, ஆண்டவரே ஒருவேளை இந்த சூழ்நிலை நான் இருந்திருந்தா எப்படி இருக்கும் ஆண்டவர்னு யோசிச்சு நான் பார்த்திருப்பீங்க. ஆனா உங்களை கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் செய்ய தேவன் அனுப்பும் பொழுது உங்களை எத்தனையாய் மேன்மை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். உலகத்தின் காரியங்கள் உங்களை தொடாதபடிக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்களை வேலி அடைத்து வைத்திருக்கிறாரு. அப்படின்னு இருக்கும்போது நம்ம எப்ப பாரு எப்படிதான் இருக்கிறோம்? துக்கமா தான் பிரதர் இருக்கிறோம். துக்கமா இருந்து இருந்து சிரிச்ச மூஞ்சே மறந்து போச்சு. ஹல்லேலூயா. எப்ப பாரு எப்படிதான் இருக்கிறோம்? துக்கமாவே இருக்கிறோம். பார்க்கும் போதெல்லாம் துக்கம் தான். அங்கே ஸ்தேவானை எல்லாம் நோக்கி பார்க்கறாங்க, அவன் முகம் பிரகாசிக்குது. யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள வரும்போது ஆடி பாடிக்கின்னு வரான். என்னடா ஆடி பாடி? கர்த்தர் மேல ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரியா, அந்த தரிசனம் நிறைவேறுகிற நாட்கள் வரைக்கும் கர்த்தரின் கரத்தை பிடிச்சு விட மாட்டாரு. எனக்கு நல்லா தெரியும். நான் ஒரு நாள் தரிசனத்துல பார்த்தேன், கண்ணை மூடி நைட்டு கனவுல ஆண்டவர் கேட்டாரு, 11 அரிக்கட்டுகளும் சூரியனும் சந்திரனும் என்னை வணங்குவது போல. ஹல்லேலூயா. ஆண்டவர் காண்பிக்கிறார் என்பதை அவன் போய் எல்லார்கிட்டையும் சொல்றான். அந்த தரிசனம் நிறைவேற வரைக்கும் கர்த்தர் விட மாட்டாரு. நீ எங்க போனாலும். அதனால தான் தாவீது சொல்ற, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. மோசே பாருங்க, தன்னுடைய 90வது சங்கீதத்தில் 15வது வசனத்துல அழகா ஒரு காரியத்தை சொல்வாரு. வாசிங்க பார்க்கலாம். தேவரீர், அவர் சொல்ற வார்த்தையை நல்லா கொஞ்சம் கவனித்துக்கங்க. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை என்ன பண்ணுங்க. ஹல்லேலூயா.
ஆண்டவர் கூட இருந்தார்னா மோசேயுடைய ஜெபம் எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. நாங்க துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் வாணாலெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழும்படி, அல்லேலூயா, வாணாலெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் வாணாலெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உந்தன் கிருபையினால். காலமே யோசேப்பு அவர்களிடத்திலே போய் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் கலக்கமா இருந்ததை, அல்லேலூயா, ஒருத்தன் கலக்கமா இருக்கிறனா எதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்? பல்ஸ் பிடிச்சி தெரிஞ்சுப்போம் பிரதர். போனோடனே பல்ஸ் பிடிப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்க பல்ஸை எப்பயோ பிடிச்சிட்டாரு. அல்லேலூயா. பல்ஸை பார்த்தாலும் தெரியாது. ஹார்ட் அட்டாக் வருதுன்னா பல்ஸை பார்த்தா தெரிஞ்சிடும். அது கண்ணாமண்ணா அடிச்சுன்னு கிடக்கும், இல்லை ஸ்லோ ஆகிடும். அல்லேலூயா. சிலதுக்கு மட்டும்தான் என்ன பண்ணலாம். ஆனா நீ கலக்கமா இருப்பதை எதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, ரொம்ப கலக்கமா இருக்கிறீங்க போல இருக்க. இந்த சைடு 2 பேரும் சிந்திச்சு நிற்கிறாங்க. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். நம்ம முகம் காட்டி கொடுத்துரும். தேவ சமூகத்துல வந்தா, ஆண்டவரே நான் தேவ சாயலாய் மாறத்தக்கதாக என் செவிகளை திறக்கிறேன் என்று சொல்லி பாருங்களேன், அவர் உங்க முக கலையை மாத்திருவாரு. அங்க வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் எஜமானுடைய வீட்டிலே தன்னோடு கூட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகம் எப்படி இருக்குது? நம்மளை பார்த்தா எப்பயுமே இந்த கேள்விதான் கேட்கிறாங்க. என்னன்னு கேட்கிறாங்க நம்மளை பார்த்தா? ஏன் பிரதர் எப்பயுமே இப்படிதான் இருக்கிறீங்க? ஏன் சகோதரி எங்க கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியும்? பேசிட்டு போயிடலாம். சில எல்லாம் கேட்டா சொல்லுவாங்க, பாத்துக்கிறீங்களா, எங்க கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. எல்லாருக்கும் கஷ்டம். யாருக்கும் கஷ்டம் இல்லாத இந்த உலகத்துல ஒரு மனுஷனும் கிடையாது. எல்லாருக்கும். ஒருவேளை என்னிடத்துல 10 ரூபா இருக்குதுன்னா 10 ரூபாய்க்கு ஏத்த சுமை என்னிடத்துல இருக்குது. என்கிட்ட 100 ரூபாய் இருக்குதுன்னா 100 ரூபாய்க்கு ஏத்த சுமைகள் என்னிடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். யாரும் கஷ்டம் இல்லாமலாம் கிடையாது. எல்லாருக்கும் கஷ்டம் உண்டு. ஆனா கஷ்டத்தையே பார்த்து இருந்தோம்னு வச்சுங்களேன், கர்த்தரை பார்க்க மாட்டோம். முழு நேரம் நம்ம யாரை தான் முன்னாடி வச்சுக்கிறோம்? சும்மா நம்மளே ஒரு லிஸ்ட் போடுவோம். எத்தனை வாட்டி உங்க கஷ்டம் வரும்போது கர்த்தரை பார்த்தீங்கன்னு கேட்டா, யாரு பிரதர் பாப்பாது? அப்ப யாரை தான் பார்ப்பீங்க நீங்க? உங்க கஷ்டத்தையே பார்த்து பார்த்தா உங்க முகக்கலம் மாறி போயிடுது. கர்த்தரை பாரு. சிறைச்சாலையில இருக்கிற யோசேப்புக்கு நிச்சயம் தெரியும், கர்த்தர் என் காரியத்தை மாத்துவார், என் வாழ்க்கையை மாத்துவார்ன்ட்டு. அதனால அவன் மற்றவர்களை பார்க்கவில்லை, கர்த்தரை பார்த்தான். ஆனால் இங்கே சிறைச்சாலையில அவனோடு கூட இருப்பவர்களுக்கு அவங்க பிரச்சனை தான் பெருசா தெரிஞ்சுது, அவங்களுக்கு கர்த்தர் தெரியல. கர்த்தரோடு கூட ஒரு மனுஷனோடு கூட தேவன் இருப்பாரானால் அவன் முகக்கலை எப்படி இருக்குன்னு அங்க வேதம் அழகா சொல்லுது. அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டிலே தன்னோடு கூட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கு? இப்போ பிரதானிகள் யோசேப்பை நோக்கி என்ன கேட்டிருக்கணும்? யோசேப்பை நோக்கி என்ன கேட்டிருக்கணும்? உன் முகம் கொடுத்தா அப்படி இருக்குது. நாங்களும் எங்க தான் இருக்கிறோம்? சிறைச்சாலைக்குள்ள தான் இருக்கிறோம். நீங்களும். ஆனா உன் முகம் மட்டும் இவ்வளவு பிரகாசமா இருக்குது. ஏன்னா நான் தேவனோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கார். சிறைச்சாலையிலும் தேவன் யோசேப்பு கூட இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அங்கே வேதம் முன்னாடி 39வது அதிகாரத்தில் 21வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரோ என்ன பண்ணார்? எங்க இருந்தாரா? சிறைச்சாலையில. பிரதர், கர்த்தர் கூட இருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுங்க. சிறைச்சாலை எத்தனை பேர் போக சொல்லுவோம், ஃப்ரெண்டு கூட வாங்கன்னு கூட்டா வருவான்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. யாரும் வர மாட்டாங்க. அப்பா நீ என்ன பட்டம் வாங்குறதுக்கு அவங்கள கூட்டும் போற? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆனால் கர்த்தரோ யாரோடு கூட இருந்தார் வேதம் சொல்லுது. யோசேப்பு உன் நெருக்கத்துல நிந்தனைகளை தேவன் மட்டும்தான் உன்னோடு கூட இருப்பாரு, தவிர எந்த மனுஷனும் கூட இருக்க மாட்டான் என்பதை கர்த்தர் இங்க சொல்ல விரும்புறாரு. பிரச்சனைகள் 1000 வரலாம் பிரதர், அப்ப இவங்க வருவாங்க அவங்க வருவாங்களாம் பார்க்காத, கர்த்தர் மட்டும்தான் உன்னோடு கூட நிலையாயிருப்பாரு.
அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் சொல்லுறார். அதை புரிந்து கொண்ட யோசேப்புடைய வாழ்க்கை எப்படிதான் ஆயிடுச்சு, மாறிச்சு. மத்தவங்களை காட்டிலும் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிட்டான். அங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்க. அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தத்தை சொல்லுகின்ற ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லுதல் தேவனுக்குரியது அல்லவா, அவைகளை என்னிடத்திலே சொல்லுங்கள் என்றான். அல்லேலூயா. அவன் சொல்றான் மறைமுகமாப்பா, நான் இங்க வந்து இதெல்லாம் சொல்ல விரும்பல, என்னோடு கூட தேவன் இருக்கிறாரு, அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை நான் சொல்றேன். எந்த மனுஷனோடு கூட தேவன் இருப்பானோ அந்த மனுஷன் சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுவான். அல்லேலூயா. மேன்மை பாராட்டுதலுக்காக சொல்லவில்லை, வேதமே அதை சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்ம 3 நேரம் கவலையாவே இருந்தனா, முன்னாடி உலகத்தானா இருக்கும்போது திடீர்னு இந்த குடுகுடுப்புக்காரன் நம்ம வீட்டு சைடு வருவான். நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுதுன்னுவா. நம்ம வீட்டு வாசல்ல வந்துதான் நின்று எதனா ஒன்று சொல்லிடுவான். உடனே நம்மளுக்கு என்ன ஆயிடும், பக்தி பரவசமாயி உள்ள வந்து அவன் உட்காந்து உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது, அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் எதுன்னு ஒன்று சொல்லுவான். நம்ம ஆளுங்க அவன் முகத்தை பார்த்து ஒன்று ரீட் பண்ணினே இருப்பான். அல்லேலூயா. நாங்களாம் அனுபவத்தில் பார்த்தது, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் வண்டி ஓட்ட சொல்ல பார்த்தீங்கன்னா வண்டியில் வருவாங்க. பிரதர், ஒரு முறை ஒருத்தர் மாட்டிக்கினார் நல்லா, உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகுதுன்னாரு. அப்போ கல்யாணம் என் மனைவியை நான் என்ன பண்ணதுன்னு கேட்டேன். கேரளாக்காரர் நிற்கவே இல்லை, போயினேன்ட்டாப்புல. அல்லேலூயா. நம்மளை இப்படியே சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஒன்றே என்ன ஆகிடும், கல்யாணம் பரவசத்தில் என்ன பண்ணுவோம், பைத்தியமாக மாறிடும். அல்லேலூயா. அவன் முகத்தை பார்த்து என்ன பண்ணுவான், நம்முடைய முக கலையை பார்த்து சகல காரியத்தையும், யார் பாரு ஏன்பா துக்கமா இருக்கிற, ஏன்பா சோகமா இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு 3 நேரம் உங்களை பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கினே இருக்க சொல்ல, உன் முகக்கலை தேவனுக்கு பிரியமா இருக்கட்டும். உன்னை பார்க்கிறவர்கள் என்ன சொல்லணும், பா தேவ சாயல்பா அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லணும். வீட்டுக்கு போனா வீட்டுல மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிறது, வெளியே வந்தா மூஞ்சி வேற மாதிரி வச்சுக்கிறது. அல்லேலூயா. எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கணும், தேவ சாயலுக்குரிய மனுஷனா இருக்கணும். அங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்க. அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தத்தை சொல்ல ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுதல் தேவனுக்குரியது அல்லவோ, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது அவங்க ஒரு சொப்பனத்தை சொல்றாங்க. அல்லேலூயா. அப்பா நான் பார்க்கிறேன், திராட்சரசம் புழியப்படுறத பார்க்கிறேன், இந்த காரியம் நடப்பதை பார்க்கிறேன். இது 3 நாள்ல நடக்குது. 3 கொலையை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்க, வாசிங்க பார்த்தலாம் அதிகம். அப்போது பானபாத்திரக்காரன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்தில் ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே, நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவர் அங்கு விலக்கி அழகா யோசேப்பு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த திராட்சை குலையிலே என்ன இருந்துச்சா, 3 கொடிகள் இருந்தது என்று 3 நாட்களை அந்த நாட்களுக்கு யோசேப்புக்கு நினைப்பூட்டத்தக்கதாக சொல்லி அது துளிர்கிறதா இருந்தது. நல்லா புரிஞ்சுங்க, அது அடையாளப்படுத்துறாங்கப்பா, ஏதோ ஒரு காரியம் நிகழப் போகின்றது, அது சந்தோஷத்துக்குரியதாய் இருக்கிறபடியினாலே அது துளிர்கின்றதாய் இருந்தது, அது பூக்கின்ற நாட்கள் சமீபமாய் இருந்தது என்று சமீபத்தை அங்கே தேவன் காண்பித்து கொடுத்தது மட்டும் இல்லாதபடிக்கு அதுல குலையெல்லாம் இருக்குதுப்பா, அது பழுத்த பழமாய் இருக்கிறது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையில இருந்தது, நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்றேன். அவன் சொப்பனத்தை சொன்னான். அதற்கு உடனே யோசேப்பு தேவனோடு கூட இருக்கிறபடியினாலே அங்கு யோசேப்பு சொல்லுகின்றார், அந்த 3 கொடிகளும் 3 நாளாம், 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவான். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். இதுதான் அதன் அர்த்தம். அல்லேலூயா. இப்போ ஒரு மனுஷனுடைய துக்கத்தை மாற்றத்தக்கதாக வார்த்தைகள் புறப்படும் பொழுது அங்கே என்ன நடந்ததா,
வாசிங்கம்மா தொடர்ந்து. சொன்னதுமன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டவன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். அர்த்தம் நன்றாயிருந்தது. சுயம்பாகிகளின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் ஒரு சொப்பனத்தில் 3 வெள்ளை குடைகள், அங்க அடுத்தது பானபாத்திரக்காரன் முடிஞ்ச உடனே அடுத்தது யார் சொல்றது? சுயம்பாகிகளின் தலைவன் சொல்றான்ப்பா, நானும்ப்பா 3 கூடை வச்சுன்னு வரேன். 3 கூடையில பிரெட் எல்லாம் இருந்துச்சு. மேல வந்து காக்கங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, பறவைகள்லாம் வந்து அது குத்தினது என்று சொல்லும் பொழுது அங்க அவன் அடுத்த காரியத்தை சொல்றான். அந்த 3 கூடைகள் 3 நாட்களாம். முன்னாடிலாம் ஒரு காரியம் நடக்கும். சிலுவையிலே ஒருவேளை ரோமர்களுடைய காரியத்தில் இருக்கும்போது சிலுவையிலே ஒருவனை கொன்று என்ன பண்ணுவாங்க, மாட்டி விடுவாங்க. அவன் 3 நாட்கள் அங்கே இருக்கும் பொழுது பறவைகள் இரவில வந்து என்ன பண்ணுமா, அவன் பிணங்களை குட்டி தின்னுமா. அங்க அதை அடையாளப்படுத்தத்தக்கதாக ஒரு காரியத்தை அங்க சொன்னா, அப்ப அந்த 3 நாளுக்குள்ள நீ மரிக்க போற அப்படின்ற அந்த காரியத்தை சொல்லி யோசேப்பை பத்த நாம் யாக்கோபையும் கொஞ்சம் பார்த்துருவோம். யோசேப்பு யாரு, யாக்கோபு யாரு? முதல்ல அதை சொல்லுங்க. யோசேப்பு யாரு? பையன். யாக்கோபு அப்பா. பிள்ளைய குறிச்சு பார்த்துட்டோம், கொஞ்சம் அப்பாவையும் பார்த்துருவோமா? அப்பா என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 31வது அதிகாரம். இப்ப அப்பாவுடைய சத்தத்துக்கு நேரா கொஞ்சம் செவி கொடுப்போம். 31வது அதிகாரத்தின் 5வது வசனம் வாசிக்க கேட்போம். உங்கள் தகப்பனுடைய முகம், அல்லேலூயா. நேத்தும் முந்தினாலும் உங்க அப்பா மூஞ்சி எப்படிதான் இருந்துச்சு? மாமனாரை குறிச்சு சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம சில நேரத்தை சொல்லுவோம்ல, இந்த குடும்பத்துல நீ எப்படி தப்பி பிறந்த? உங்க அப்பாவும் அழகால, உங்க அம்மாவும். அல்லேலூயா. யாக்கோபு தன் மாமனாரை குறித்து அங்க சொல்லுகின்ற காரியத்தை மறுபடியும் வாசிங்கம்மா. அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தின நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் இங்கேயும் அவர் சொல்றாரு, எப்படி அங்கே யோசேப்பு சொன்னாரோ அதே போல இங்கேயும் என் தகப்பனுடைய தேவன் என்ன பண்றாரு, நம்மோடு கூட தேவன் இருப்பாரானால் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், எதிரடையாய் பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம முகக்கலம் மாறாது. அல்லேலூயா. முகக்கலம் மாறுதுன்னா நம்ம கிட்ட எது தப்பு இருக்கு? இங்க வேதம் அழகாய் சொல்லுகிறதப்பா, ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட என்ன பண்றாரு, இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே யோசேப்போடு கூட எப்படி தேவன் இருந்தாரோ இங்க அதே காரியத்தை அவர்கள் தகப்பனான்னு சொல்றாரு. யாக்கோப்பாகிய என்னோடு கூட என் தகப்பனா, என் தேவன் இருக்கிறார், என் தகப்பனுடைய தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நடக்கின்ற காரியத்தை பாருங்க. அப்படி தொடர்ந்து வாசிங்க சகோதரி. என்னால் இயன்ற மற்றும் நான் உங்கள் தகப்பனுக்கு என்ன பண்ண ஊழியம் செய்தேன், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்ன பண்றான், அவன் முகத்தை பார்த்தாலே துரிக்கிட்டு வஞ்சிக்கிற காரியம். சில முகத்தை பார்த்தாலே இவங்க எப்படியாப்பட்டவங்க என்பதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நல்லா பேசுவாங்க. அல்லேலூயா. யூதாஸ் காரியத்தை குறித்து உங்களுக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவோடு அவ்வளோ அந்நிய ஐக்கியமா இருந்தாரு. காட்டி கொடுக்க வரும்போது கூட என்ன பண்ணாரு, எப்படிதான் வந்தாரு, வந்து கட்டி பிடிச்சு முத்தெல்லாம் கொடுத்து. அல்லேலூயா. சில முத்தம் காட்டி கொடுக்கிறதுக்கும் பயன்படுது என்பதை தேவன் நமக்கு என்ன பண்றாரு, உணர்த்துகின்றார். நம்ம எல்லா முகத்தையும் பார்த்து என்ன பண்ற கூடாது, நம்பிடக்கூடாது. நான் நம்புவேன், நிறைய விஷயத்த நம்புவேன். ஆனா கர்த்தர் ஒவ்வொரு முக சாயலையும் காட்டுறாரு. இப்போ
இதெல்லாம் நம்பிக்கைக்குரிய முகமா, நம்பிக்கை அற்ற முகமா? அல்லேலூயா. வேதம் அங்கே சொல்லுகிறதை வாசிங்கம்மா. உங்கள் தகப்பனும் என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினார், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை. அல்லேலூயா. இப்ப யாரை குறிச்சு சொல்றாரு சொல்லுங்க? அவன் மாமனாகிய லாபானை குறிச்சு சொல்றாரு. இப்போ லாபான் நம்மளுக்கு எப்படிதான் தெரிவாரு? தீர்க்கதரிசியா தெரிவாரு. அவரு புள்ளியா போறதுன்னா அது புள்ளியா குட்டி போடுதான். அவர் கலப்புள்ளதா போடுதுன்னு சொன்னா அது எப்படி போடுதான்? அல்லேலூயா. சில தீர்க்கதரிசிலாம் இருக்கிறாங்க, பாத்துக்கிறீங்களா? நானே என் வாழ்க்கையில் நிறைய தீர்க்கதரிசியை பாத்துக்கிறேன். அவங்க அப்படியே சொல்லுவாங்க, நான் நைட்டு பார்த்தேன், பேய் என் வீட்டு வாசல்ல வந்து நடனம் ஆச்சு. அல்லேலூயா. சில தீர்க்கதரிசிலாம் சொல்லுவாங்க, பேய் வந்து என்ன பண்ணுச்சா, நீ பாக்குற அதனால உன் வீட்டு வாசல் வந்து டான்ஸ் ஆடுது. நீ தேவனை அழைத்தால் உன் வீட்டு வாசலுக்கு யார் தான் வருவாங்க? லாபான் ஆபிரகாமுடைய வேலைக்காரனை கூப்பிடுறான், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். அல்லேலூயா. லாபான் பார்வைக்கு பார்க்கிற மனுஷன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது தெரியுது, அவன் புறஜாதி. அல்லேலூயா. சில தீர்க்கதரிசியுடைய பார்வைக்கு பேய் பிசாசெல்லாம் தெரியுது, அவங்க தேவ பிள்ளைங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, எல்லாம் சொல்றது உண்மை அல்ல. அங்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். யாருக்கு? யாக்கோப்புக்கு கிருபை பாராட்டினார். அதனால அவன் சொல்லும் பொழுது அவன் வார்த்தையை கரெக்டா பிடிச்சு கொண்டு அதே காரியத்தை அங்க செஞ்சாரு. வாசிங்கம்மா தொடர்ந்து. தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உயிருக்கு கண்டேன். அன்றியும் தேவதூதர் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடு பொலியும் கணக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கினாயே. பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றார். அதற்கு ராகேலும் லேயாலும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கு சுதந்திரமோ உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று பணத்தை என்ன பண்ணாரா? யாரு சொல்லுறது? வளர்த்து கஷ்டப்பட்டு வளர்த்தோம்ல. அல்லேலூயா. பொண்ணு சொல்லுதுன்னு அப்பா எங்களை வித்து என்ன பண்ணிட்டாரு? அல்லேலூயா. நல்ல சாட்சி இல்லை இது? நல்லா புரிந்து கொள்ளுங்க. வேதத்தில் எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே அவர்களுடைய முகம் மாறின போது அவருக்கு விரோதமா சாட்சி எப்படி வந்துச்சு? லாபான் முகம் மாறிச்சு. இருந்த பிள்ளைங்களே சொல்லுப்பா, அவர் எங்களை வித்து என்ன பண்ணிட்டாரு? யார்கிட்ட வித்துட்டாரு?
யாருக்கிட்ட வித்துட்டாரு? யாக்கோப்பு கிட்ட. யாக்கோப்பு ஒவ்வொரு பொண்ணு கோசமும் என்ன பண்ணாராம்? 7 வருஷம் வேலை செஞ்சாராம். 7 14 வருஷம். அது மட்டும் இல்லாம 6 வருஷம் லாபனுக்காக வேலை செஞ்சாரு. இந்த 20 வருஷத்துல 10 முறை சம்பளத்தை யார் மாத்தினது? மாமனார் மாத்தினாருன்ட்டு மருமகன் சாட்சி கொடுக்கிறாரு. இப்ப பொண்ணுங்களும் சேர்ந்து சாட்சி கொடுக்குது. என்னன்ட்டு? அவன் எங்களை வித்து எங்க பணத்தெல்லாம் வாயில போட்டுக்கணும். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒருவனுடைய முகக்கலையை நாம் பார்க்கும் பொழுதே தெரிந்து கொள்ளலாம். தேவ சாயலா இருக்கிற மகனுடைய முகங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கட்டும். நம்ம பிரகாசிக்கத்தக்கதாகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்து வந்தாரே தவிர நம்ம துக்கமுகமா இருந்து நம்மளை பார்த்து மற்றவர்கள் புறம் கூறத்தக்கதாக அல்ல. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. தேவனுக்காக நீங்க வைராக்கியமா இருந்து பாருங்களேன். அவன் முகத்தை பார்த்தோன்னே யாக்கோபு சொல்றான், அப்பா உங்க அப்பா முகம் நேத்து இருந்தது போல முந்தினேத்து இருந்தது போல இல்ல. உலகத்தான் முகம் ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்க போவதும், ஒரு நாள் சிரிக்கும், ஒரு நாள் முறைக்கும். ஆனா தேவ மனுஷனுடைய முகம் எல்லா நேரத்திலும் ஒரே நிலையில இருக்கும். அவன் இழந்து விட்டாலும் எப்படிதான் இருப்பான்? நேத்து என் மகன் வந்து ஒரு கேள்வி கேட்டான். புறாவை குறிச்சும் பாம்பை குறிச்சும் நான் ஆடை குறிச்சு ஒரு காரியம் சொல்றேன். நீங்க ஆட்டுக்குட்டி எத்தனை பேர் பாத்துக்கிறீங்க? ஆடுகளை ஆட்டுக்குட்டி எத்தனை பேர் பாத்துக்கிறீங்க? ஏன்னா நீங்களாம் வெளி மாநிலத்திலிருந்து வந்தவங்க, நீங்க ஆடை பார்த்தே இருக்க மாட்டீங்க. எத்தனை பேர் ஆடை பாத்துக்கிறீங்க? நல்லது, கர்த்தர் நல்லவர். அது என்னைக்குனாச்சும் கோபமா இருந்து பாத்துக்கிறீங்களா? என்னைக்காவது சிரிச்சிங்க இருந்து பாத்துக்கிறீங்களா? அது எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்கும். அதை வெட்ட கசாப்பு கடைக்கு கூட்டும் போனாலும் அது என்ன பண்ணும்? ஒரே மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, வாய் திறக்காத ஆட்டுக்குட்டி. அது முகக்கலை என்னைக்குமே என்ன பண்ணாது? தேவ மனுஷனுடைய முகக்கலை அப்படியே இருக்கட்டும். தேவனை தேடுகின்ற தேவனுடைய பிள்ளைகளாகிய எல்லாருடைய முகக்கலையும் தேவனுக்கு பிரியமா இருக்கட்டும். அவன் அங்க பார்க்கிறான், அவன் முகம் பிரகாசம் அடைகிறது. எல்லாரும் அவன் மேல கண்ணோக்கமா இருக்கும்போது அவனுடைய முகம் தேவ தூதனுடைய முகத்தை போல இருக்கிறது. இன்னொரு விஷயம் தெரியுங்களா? நீங்க வைராக்கியம் பாராட்டும் பொழுது உங்கள் முகக்கலையை தேவன் மாற்றி விடுவார். தெரியுங்களா? தெரியாதா? நீங்க தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி பாருங்களா, உங்க முகத்தை தேவன், உங்க முகக்கலையை தேவன் மாத்துவார். எப்படின்னு கேக்குறீங்களா? எடுத்து வாசிப்போம். தானியேலுக்கு எழுதின நிருபம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. தானியேலுக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரத்துல 8வது வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானத்தை, ஏன் ஐயா, ராஜாவின் போஜனம் வரப்போகின்றது, ராஜாவின் காரியங்கள் வரப்போகின்றது, அதனால ஒருத்தன் புஷ்டி அடைவான தவிர என்ன பண்ண மாட்டான். ஆனா தானியேல் சொல்லுகின்ற காரியத்தை அங்கு கவனித்து பாருங்கள். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்திலே வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலின் பிரதானிகளின் தலைவனிடத்திலே தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவர்களாக காண வேண்டியதென்ன? அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மீஷாவேல், ஆசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட பெல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியார் என்ன பண்ணு, சோதித்து பாரு, எங்களுக்கு புசிக்க
பருப்பு முதலானவை மரக்கறிகளையும் தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிறார். வாலிபருடைய முகத்தையும் ஒத்துப்பாரும். பின்பு நீ காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்தில் அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாள் அளவு அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகங்கள் கலை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. அல்லேலூயா. நல்ல புத்தி ஒண்ணு இல்ல பிரதர், சாதாரண சாம்பார் சாதம் தான் சாப்பிட்டாரு. அல்லேலூயா. அவன் முகம் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குது? அழகா இருக்குது. ஆனா ராஜாவின் பந்தியிலிருந்து வந்த போஜனத்தை சாப்பிட்டாங்க இல்லையா, அவங்க முகம் எப்படி இல்லையா? நல்லா புரிஞ்சுங்க. நீ தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுவானால் நீ கஞ்சி குடிச்சா கூட கர்த்தர் உன்னை கலரா வைப்பாரு. அல்லேலூயா. இல்லைன்னா அதையும் இதையும் பூசிக்கின்னு நீ என்ன பண்ண, கலர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். இங்க தானியேல் அழகாய் சொல்லுங்கப்பா, எங்களை 10 நாள் சோதிச்சு பாரு, எங்கள் தேவனுக்காக நாங்க வைராக்கியம் பாராட்டுகின்றோம். நீங்க சொல்லலாம் பிரதர் சாப்பாட்டுல கூடுவா பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமருக்கு எழுதின நிருபத்துல ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். சாரி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21வது அதிகாரத்துல 25வது வசனம் வாசிக்கும் பார்க்கலாம். விசுவாசியான புறஜாதியார் இப்படிப்பட்டவைகளை கை கொள்ளாமல் விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் இரத்தத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விலகி இருக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. அங்கே எதற்கு விலகி இருக்க வேண்டுமா? ராஜாவின் போஜனம் எப்படிதுமா, அங்கே இருக்கிற தேவன் புசிக்க கூடாது என்று சொன்ன கரியோடு கூட அவர்களுக்கு கொடுக்கப்படும். இயேசுராஜா எதை புசிக்கலாம் எதை புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்திருப்பாரு. நீங்க போய் அங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ அங்க கொடுக்கிற உணவுல அது முக்கியத்துவம் படுத்தி கொடுக்கப்படும். எங்க பாபிலோன் மாகாணத்திலே இது நடந்து கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லாதபடிக்கு ராஜாவின் பொற்சிலை அங்க இருக்கும். யாரு? ராஜாவின் பொற்சிலைக்கு முன்னாடி அதை வைத்து அதுக்கு படைத்துட்டு தான் கொண்டு வந்து யாருக்கு கொடுப்பாங்க? ராஜாவுக்கே கொடுப்பாங்க. அது அங்குள்ள சடங்காச்சாரம். அல்லேலூயா. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என் பரிசுத்த தேவன் என்னை பரிசுத்தப்படுத்தி என் முகக்கலையை மாற்றி இருக்கிறார், எனக்கு வைராக்கியத்தின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இதை சாப்பிட்டா தான் நான் நல்லா இருப்பேன்னு சொல்லாதபடிக்கு என் தேவனுக்காக நான் வைராக்கியம் பாராட்டினா எந்த இடத்துல முகக்கலை பிரகாசிக்கும். அல்லேலூயா. சில நேரத்துல போய் சொல்லுவோம் பிரதர் இது வேற வழி இல்லை பிரதர், சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு. தானியேல் 10 நாட்களுக்கு சொல்றான் ராஜாவின் போஜனத்தை தள்ளி, ஏன்னா என் ராஜாவுக்கு இது பிடிக்காது. இயேசு ராஜாவுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நான் புசிக்க மாட்டேன்ற ஒரு வைராக்கியம் ஒரு மனுஷனுக்குள்ளே வருமானால் அவன் முகக்கலை பிரகாசிப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன் பிரதர், ஏன்னா சொல்லியிருக்கிறாங்க ஸ்தோத்திரத்தோடு கூட. அல்லேலூயா. பக்கத்துல எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுன்னு கேளுங்க. எதற்கோ யாருன்னா பார்த்தா நம்ம என்ன பண்ண மாட்டோம். அல்லேலூயா. அங்க கொடுக்க மாட்டோம் முட்டை, வேற இடத்துல கொடுப்போம். ஸ்தோத்திரம் பண்ணி தான் சாப்பிட சொல்லிட்டாங்களே. ஸ்தோத்திரம் பண்ணா என் உபத்திரம் போச்சு, துதித்து பாடினா என் தரித்திரம் போச்சு. ஸ்தோத்திரம் பண்ணா என் உபத்திரம் போச்சு, துதித்து பாடினா என் தரித்திரம் போச்சு. ஹல்லேலூயா 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 நான் நாடி பாடுவேன். ஹல்லேலூயா 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 நாடி பாடுவேன். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. தேவன ஸ்தோத்திரம் எதுக்கு பண்ணனே தெரியாதபடிக்கு எதையோ கொண்டு வந்து குத்தாங்களாம். ஒன்னு இந்த அம்மா என்ன பண்ணிச்சான், கையை வச்சு பண்ண உடனே அது என்ன ஆயிடுச்சான், விஷம் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சான். எங்க ஒரு நாளைக்கு விஷத்தை ஸ்தோத்திரம் பண்ணி குடி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த விஷத்தை நான் குடிக்கும் போது தித்தே நான் மாறிடணும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க.
எதற்கு ஸ்தோத்திரம் பண்ற காரியத்தை புரிந்து கொள். அது தெரியாம இருக்கும்போது, உன் கண்ணுக்கு அகப்படாத பொழுது, ஓகே ரைட்டு ஆண்டவரே இதை கொடுத்ததற்காக நன்றி ராஜா என்று ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட. பவுல் அதை தான் சொல்றாரு. நம்ம மாத்தி மாத்தி என்ன பண்ணக்கூடாது. நம்ம அவர் வேற எதையும் சொன்னார், நான் வேற எதையும் சொல்லிக்கினேன், என்ன பண்றேன், அவர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டா நான் ஓடி நிக்கிறேன். எதை கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே வாயில போட்டுக்கிறது. அல்லேலூயா. அவர் அதற்காக நீ ஸ்தோத்திரம் பண்ணுவது உன் பிரச்சனைகள் உன் வாழ்க்கை விட்டு மாறணும், உன் போராட்டங்கள் உன்னை விட்டு போகணும். அல்லேலூயா. இங்கே 10 நாள் எங்களை சோதித்து பாருங்க. ராஜாவின் போஜனத்தை காட்டிலும் இயேசு ராஜா கொடுக்கிற கிருபையான உணவினால என் முக கலைகள் மாறும் என்று தானிகள் சொல்லுகின்றார். சொன்னது நடந்ததா இல்லைங்களா? தேவன் பிரகாசிக்க பண்ணுகின்றவர். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. தேவனையே நீங்கள் சார்ந்திருப்பீர்களானால் உங்கள் முக கலைகள் பிரகாசமா இருக்கும். நீ தேவனை சார்ந்தில்லாம வேற யாரையோ ஒருத்தர் சார்ந்திருந்தனா, இன்னும் மேக்கப் போட்டாலும் சரி, காலையில எழுந்து குளிச்சு, நான் ஒரு ஆட் பார்த்தேன், ஒருத்தர் சொல்றாரு, இப்படி தேய்ச்சி முகத்தை கவுனா நீங்க வெள்ளை ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. பக்கத்தில் கை வச்சுக்கலுங்க, வெள்ளையாயிடுவீங்களா? போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. கர்த்தருக்கு தெரியும் நீ இந்த கலரா இருந்தா போதும் சொல்லித்தான் கர்த்தர் அதுக்கேத்த வண்ணமா கலர் பவுடர் கொட்டி அனுப்புறாரு. நீ இப்ப இதை என்ன பண்ணக்கூடாது, கூட்டவோ குறைக்கவோ கூடாது. உன் அழகு தேவனுக்கு தெரிஞ்சா போதும். அல்லேலூயா. சிலர்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்தா திடீர்னு பார்த்தா இவங்களா இவங்க அப்படின்னு, கல்யாணம் முடிச்சு இவங்களா இவங்க. அல்லேலூயா. பாத்துக்கிறீங்களா இல்லையா? அந்த அனுபவம் உங்களுக்கு இதுதான் இல்லைன்னு தெரியல. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. தேவன் நமக்கு தேவையான காரியத்தை வைத்திருக்கிறார். நம்ம முக கலை என்ன பண்ணிருக்கிறாரு, அதை நம்ம என்ன பண்ற கூடாது, அழகு போட்டுறோன்ட்டு தலையை வெட்டி வாழை வெட்டி முகத்தை என்ன பண்ணுங்க, தேவனை தேடி பெற உன் முகக்கலை பிரகாசிக்கும். மத்த எல்லாரை காட்டிலும் ஸ்தேவானுடைய முகம் எப்படிதான் இருந்துச்சான், தேவ தூதனுடைய முகம் போல இருந்துச்சான். நம்ம முகம் எப்படி இருக்குது, தூங்கி ஏஞ்ச முகம் போல இருக்குது. அல்லேலூயா. உள்ள வந்தாலும் தூக்கம் வருது பிரதர், விட மாட்டேங்குது பிரதர். சிலெல்லாம் பார்ப்பேன் நான், எனக்கு சில நேரத்தில் கையில மிளகாத்தூள் இருந்தா நல்லா இருக்காம ஆண்டவர். சனிக்கிழமை வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அடக்கொடக்கமா தூங்கணும். ஆண்டவரே என்ன தூங்க வைங்க ஆண்டவரே. காலையில பரிசுத்த ஓய்வு நாள், அங்க போய் நான் தூங்கக்கூடாது ஆண்டவரே. சனிக்கிழமை ஆனாதான் நம்மளுக்கு அப்படியே சர்வ சிஸ்டியும் ஆட ஆரம்பிச்சிடும். நைட்டெல்லாம் மூச்சுன்னு இருப்போம். இந்த சில எல்லாம் சொல்லுவாங்களா, தாய்பா சொல்ல இருப்பாங்களாம், நைட்டெல்லாம் எதுக்கு வைகுண்டம் தரத்துணுமா. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நைட்டெல்லாம் முடிச்சதுன்னா காலையில் என்ன தான் வரும், சபைக்குள்ள இருந்தாலும் தூக்கம் தான் வரும். உன் முகத்தை பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது என்ன மூஞ்சி. அல்லேலூயா. நான் நேற்று என் மகன் இடத்துல சொல்லி கொண்டு இருந்தேன், சோம்பேறியை எந்த மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. காலைல 6 மணிக்கு மேல நீ தூங்குனா சோம்பேறி. அல்லேலூயா. இருட்டம் பிரதர், 8 மணி தான் ஸ்கூலு, 7:30 மணிக்கு எழுந்தா ஓகே. சோம்பேறியை எந்த மட்டும் தூங்குவ, காலையில சீக்கிரமா இருந்துக்கும். உன் காரியத்தெல்லாம் பாரு, மாலையில ஆட்டோமேட்டிக்கா உனக்கு தூக்கம் வரும். நீ நைட்டெல்லாம் மூச்சுந்தா காலையிலாம் தூக்கம் தான் வரும். காலையிலலாம் தூங்கிட்டா மறுபடியும் இன்னும் நைட் என்ன வராது. நீங்க நான் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ற மாதிரி நைட்டெல்லாம் வச்சுக்கணும் ஓடுனீங்கன்னா எப்படி ஓடும்? சாத்தான் உங்களுக்கு நித்திரை வர விடாதபடிக்கு என்ன பண்றான், பொல்லாங்கானதை கொடுத்து உன்னை விழிக்க வைக்கிறான். சிலர்லாம் சொல்றீங்க பிரதர், ஏசப்பா சொல்லி விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க. ஏசப்பா விழித்திருந்து ஜபம் தான் பண்ண சொன்னாரு. எத்தனை பேர் விழித்திருந்து ஜபம் பண்றீங்க? விழித்திருக்கணும் யாரா ஒருத்தர் கை நீட்டி காட்டுங்க, பிரதர் நான் ஜபம் பண்றேன். எதுக்கு விழித்திருப்போம் சொல்லுங்க? முகக்கால மாறணும் பிரதர். காலையில எழுந்து பார்த்தா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். காலையில பார்க்கும் போதே தெரியுது. யாருன்னா உங்களுக்கு உள்ள ஒரு அக்கா ஒரே அபிஷேகமா இருக்கிறீங்க பிரதர், ஒரே அபிஷேகமா இருக்கீங்க பிரதர் அப்படின்னு யாருன்னா உங்களை சொன்னாங்களா இல்லைங்களா? பிரதர் தூங்கி எழுந்து மூஞ்சி கூட கழுவாமன்ட்டு பாரு, பக்கத்துல கை வச்சு கேளு,
உன்னதான் சொல்றாரு போல இருக்கு. அல்லேலூயா. எந்த மட்டும் இப்படியே இருப்போம்? எது வரைக்கும் மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வோம்? ஆண்டுகள் பல கடந்து வந்துச்சு. ஆண்டவரை தேடுற இருதயம் கிடையாது, கர்த்தருக்குரிய பயம் கிடையாது. ஆலயத்துல வந்தா எப்படி ஒன்னாலும் இருக்கும். பாபிலோன் மாகாணத்திலே அடிமையாய் போனவனுக்குள்ள கர்த்தர் மேல பயம் இருக்கிறபடினால்தான் அவன் முகத்தை தேவன் பிரகாசிக்க பண்ணினாரு. ஆலயத்துக்குள்ள இருக்கிற நீயும் நானும் பயம் இல்லாதபடி இருக்கிறதுனால தான் இன்னும் என் முகம் பிரகாசம் அடையல. பிரகாசன் பேர் வச்சுக்கினா முகம் பிரகாசமாயிடாது. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, பிரகாசம் நீ ஒரு நாளும் பிரகாசம் வாங்க மாட்ட. அல்லேலூயா. நம்ம தேவனுக்குரிய பயம் இருந்தாதான். அவர் தானியேலுக்குள்ள தேவனுக்குரிய பயம் இருந்து அவர் சொல்றப்பா, ராஜாவின் போஜனத்தை கொஞ்சம் நிறுத்து. அவர் அங்க ராஜா என்ன தெரியுமா பண்ணாரு? அவன் புசிக்க கூடாதுன்னு சொன்ன கறிய அங்க வச்சு கொடுக்குறாங்க. ஏன்னா அவன் செழுமையா மாறினான், அவன் புஷ்டியா மாறினான், அவன் கலர் மாறினான், அவன் முக சாயல் மாறினான். இவன் சொல்றான்ப்பா, என் முக சாயல் என் தேவனால் மாறுமே அல்லாமல் நீ கொடுக்கிற ராஜாவின் போஜனத்தினால் மாறாது. அல்லேலூயா. ஒரு நாள் உங்க கலர் என் கலர் மாறும், ஒரு நாள் நீங்கள் நானும் மாறுவோம். இன்னைக்கு தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். அல்லேலூயா. வாஞ்சையாய் தவிக்கும் எனதுள்ளும் வாரும் என்று கூப்பிடுறதே. இங்கே அங்கே வேதம் சொல்லுகிறது, எங்கள் முகங்களை ராஜாவின் போஜத்தினால் புசிக்கிற வாலிபருடைய முகங்களை ஒத்திருக்க பாரும், பின்பு நீர் காண்கிறபடியே உமது அடியாருக்கு செய்யும் என்றான். இந்த காரியங்களை அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாள் வரைக்கும் அவர்களை சோதித்து பார்த்தார்கள். 10 நாள் சென்ற பின்பு ராஜாவின் போஜனத்தை புசித்த எல்லா வாலிபர்களை பார்க்கலும் அவர்கள் முகங்கள் கலை உள்ளதாயும். சாதாரண ஆகாரத்தை புசிச்சாலும் கர்த்தருக்கு பிரியமா சாப்பிடுப்பா. சாதாரண ஆகாரத்தை புரிச்சோம் நம்ம, பிரதர் நான் இதை சாப்பிட்டா தான் பிரதர் ஸ்ட்ரென்த்தா இருப்பேன்னு சொல்லாத. நீ கர்த்தர் உள்ள வச்சிருந்தனா, உன் ஆலயத்தை கெடுக்காதபடிக்கு இருந்தனா, உள்ள அவர் இருக்கிறாருன்னா தேவனுக்கு பிரியம் இல்லாத புசிக்க மாட்டேன். சின்ன விஷயம் தான் உன் முகக்கலை மாறதுக்கு, பெருசா நீ ஒரு காரியத்தையும் செஞ்சிட வேண்டாம். தேவனுக்காக வைராக்கியம் வரட்ட ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே உன் அபிஷேகம் என் மேல ஊற்றப்படட்ட ஆண்டவரே. உன் கல்வாரி ரத்தம், கல்வாரியில ஒரு காரியம் நடந்தது தெரியுங்களா? ஒருவேளை நீங்க வேதத்தை போய் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆராய்ச்சியாளர்கள் நிறைய காரியத்தை சொல்லுவாங்க. கடைசியா இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார் என்று பார்க்கத்தக்கதாக ஒரு மனுஷன் இயேசுவிடத்திலே கிட்டே கடந்து செல்கின்றான். எல்லா மனிதர்களையும் அங்க பார்ப்பாங்க, சிலுவையில் அறையப்பட்ட எல்லாருமே பார்ப்பாங்க. எல்லாம் கல்வர்களுடைய முழங்காலுக்கு கீழாக என்ன பண்ணாங்க, முட்டி உடைச்சிருவாங்க. எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டவங்களுக்கு இது ஒரு பனிஷ்மெண்ட். ஏன்னா அவன் சாவெல்லாம் சீக்கிரமா செத்துறதுக்காக போய் பார்ப்பாங்க. போய் பார்த்து 2 பேருடைய முழங்காலை அடைத்து ஒடித்து விட்டார்கள். முழங்காலுக்கு கீழே அடிச்சு, ஏன்னா அவங்களால அதுக்கு மேலே நிற்க முடியாது, அந்த வேதனை தாங்க முடியாதனால சீக்கிரம் செத்து போயிடுவாங்களாம். ஆனா இயேசு கிறிஸ்துவிடத்திலே போன போது நடக்கின்ற காரியத்தை பாருங்களேன். அவர் செத்ததாய் கண்டானாம் ஒரு போர் சேவகன். அவன் வெகு நாட்களை பார்வையில பிரச்சனை இருந்ததான். அவனுக்கு ரொம்ப நாளா பார்வையில பிரச்சனையா. அவன் இதை சொல்ல முடியாதபடிக்கு ரொம்ப மனவேதனையில இருந்தானா. ஐயோ என் பார்வை எப்படியாவது பார்க்க முடியாதபடிக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, வேதனையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தானா. அன்னைக்கு அந்த போர் சேவகனை அழைத்து, அப்பா நீ போய் அங்கே சிலுவையில் அறையப்பட்ட யூதருக்கு ராஜாவாகிய கிறிஸ்து என்பவர் மரித்து விட்டார் என்னன்னு பாரு, இல்லைன்னா அவர் முழங்கால் கீழே என்ன பண்ணு உடைத்து விட்டு வந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்புறாங்க. அவர் சம்மட்டியோடு கூட கடந்து செல்கின்றார். கடந்து சென்று 2 பேருடைய முழங்கால்களுக்கு கீழாக அடிக்கப்பட்டது, ஒடிக்கப்பட்டது. அவர்கள் மரிக்கும் தருவாய்க்கு போனார்கள். இயேசு வானவரிடத்தில் கிட்டே கடந்து செல்லும் பொழுது இந்த போர் சேவகன் பார்க்கிறான். அவர் கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. அவரிடத்தில் எந்த ஒரு அசைவையும் காணும். அவர் இறந்து விட்டாரா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக அவர் சரீரத்தை ஆட்டி பார்த்தா ஒன்றும் தெரியல. அவர் இருந்ததை போல தெரிந்தபடினாலே தன்னிடத்துல இருக்கிற ஈட்டி எடுத்தான். அந்த ஈட்டியுடைய மொன கூர்மை மட்டும் 1 அடி கிட்ட இருக்கும். அந்த ஈட்டி இங்க குத்தப்பட்டு விழாவில குத்தப்பட்டு அவன் செக் பண்ணுவானுங்க அவர் செத்துட்டாரா இல்லைன்ட்டு. அவங்களுடைய ஒரு பெரிய காரியம் என்னன்னா, அந்த விழாவுக்கு நேரா இல்லை, இருதயத்துக்கு நேரா இங்க குத்துனா தான் ஸ்ட்ரைட்டா எங்க போவோம்,
இந்த இடத்துல குத்தினா எலும்புல முட்டி நிற்கும், விழாவில் குத்துவாங்க, விழாவில் குத்தி கரெக்டாக இருதயத்துக்கு நேராக அந்த ஈட்டியை கொண்டு போகலாம். அவன் விழாவில் குத்தும் பொழுது அந்த இருதயம் கிழிக்கப்பட்டு, ஏன்னா வேதம் சொல்கிறது அவர் லாஸ்ட் இருக்கிற செந்நீரும் தண்ணீரமான ரத்தத்தையும் உங்களுக்காக எனக்காக செலுத்தணுமா, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் எனக்காக சிந்தி ஆகணுமா. ஆனா இருதயத்துல எப்பயுமே கொஞ்சம் ரத்தம் கீழே நின்று கொண்டே இருக்குமா. அந்த போர் சேவகம் போறான், ஈட்டி எடுத்து விழாவில குத்தி அவர் இருதயம் வரைக்கும் அந்த ஈட்டி போய் ஈட்டியின் முனை அவர் இருதயத்தின் கீழ்ப்பகுதியை கிழிக்கும் பொழுது அதிலே தண்ணீரும் செந்நீருமாய் இருந்தது. கடந்து வந்து அவன் கண்களிலே பட்ட மாத்திரத்திலே அவன் தெளிவாய் பார்க்க ஆரம்பித்த பொழுது அந்த இடத்திலே முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே நீ தேவனுடைய குமாரன் என்பது உண்மை என்று சொன்னானாம். அவன் முகக்கலைகள் பிரகாசமடைந்தது என்று வேதத்தை ஆராய்ந்தவர்கள் சொல்லுகின்றார்கள். அவன் பிற்காலத்திலே தேவனுக்கு ஊழியக்காரனாய் மாறி போனானா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, முகத்தை பிரகாசிக்க செய்கின்றவன் நம்முடைய தேவன் மாத்திரமே. அவரிடத்தில் வைராக்கியம் இருக்கட்டும், எந்த காரியமாகட்டும், எந்த உறவுகளாகட்டும், எந்த மேன்மைகளாகட்டும், என் தேவனை காட்டிலும் உயர்ந்தது ஒன்றுமில்லை. என் தேவனுக்கு கொடுக்கிற கனத்தை யாருக்கு கொடுக்க போவதும் இல்லை. அது மனுஷனாகட்டும், உறவுகளாகட்டும், நெருங்கினவர்களாகட்டும், சொந்தங்களாகட்டும், உன் மனைவியாகட்டும், கணவனாகட்டும், பெற்றோராகட்டும், பிள்ளைகளாகட்டும், யாராய் வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆபிரகாம் அதை அறிந்தபடியினால்தான் தன் பிள்ளையாகிய ஈசாக்கை தனக்கு கொடுத்த ஈசாக்கை 13 ஆண்டு காலங்கள் வளர்த்த ஈசாக்கை அழைத்து கொண்டு போறார். பாபா, என் மகிமை நிறைந்த தேவன் என்னை அழைத்திருக்கிறார், என் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகின்றவர் என்னை அழைத்திருக்கிறார். 3 நாள் நடந்து போறான் தேவனுக்கு பயந்து. நல்லா புரிஞ்சுங்க, 3 நாள் நடக்கிறான்பா. அவன் தேவன் முன் குறித்த ஸ்தலத்திற்கு வருவதற்கு 3 நாள் ஆச்சு. 3 நாள் நடந்து கொண்டே வரான். எதுக்கு தெரியுமா? மகிமை நிறைந்தவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் அந்த காரியத்தை செய்யணும். இதற்கு இடையாய் சாரால் இருந்தாலும் சரி, ஈசாக்கு இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் மேலானவர் என் தேவனே. அவனை சோதித்து பார்த்தார். அங்க சோதித்த பின்பு அவன் பொண்ணா விளங்குறான். ஆண்டவர் அந்த கத்தியை உயர்த்தும் பொழுதே, ஆபிரகாமே பிள்ளை ஆண்டான் மேல் கை போடாதே, நீ என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவன் மட்டும் அல்ல, எனக்கு பயப்படுகின்றவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நீ தேவனுக்காக பயந்து போற, நீ அடிமைத்தனத்தில் கிடந்தாலும் உன் முகத்தை தேவன் பிரகாசிக்க பண்ணுவார். தேவ சமூகத்திலே வந்து உனக்கு பயம் இல்லைன்னா எங்க போய் நீ பயப்படுவ? தேவ சமூகத்திலே தேவனை கூடாதபடிக்கு ஆங்காரமான முகத்தை நீ காண்பிப்பாயானா எங்க போய் உன் தேவ சாயலை காண்பிப்ப? தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் பயம் வரணும். ஆண்டவரே, உனக்காக நான் வைராக்கியம் பாராட்டேன். ஆண்டவரே, யார் எதிரடையா வந்தாலும், யார் எதிர்த்து நின்னாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு விரோதமாக ராஜா முகம் வேறுபட்டதான். பெரிய ராஜா தான் சொல்றான்ப்பா, நீ வனங்களனா உன்னை சூளையில போடுவேன்றான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய முகம் தேவ சாயலுக்கு ஒப்பா இருந்தது. வா, நீ எங்களை சூளையில போட்டாலும் சரி, தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் தப்புவிக்காமல் போனாலும் இதற்கு நாங்க வணங்க மாட்டோம். அல்லேலூயா. அவன் அக்கினி சாலையில போடப்படும் பொழுது அவனோடு கூட தேவ சாயல் உள்ள தேவ புத்திரனும் உள்ள இருக்கிறார். அதை பார்க்கிற கண்கள் சொல்கிறது, 3 பேரா போட்டோம்பா, 4 பேரா உள்ள உலாவுறாங்க. அவங்க சாயல் எல்லாம் தேவனுடைய சாயலா இருக்கிறது. அடிமைத்தனத்தில் இருக்கிறன்னு சொல்லிட்டு பயப்படாத, இவங்க அடைக்க ஆண்டுவாங்கன்னு சொல்லிட்டு பயப்படாத. கர்த்தர் மட்டும்தான் உனக்கு. அவர் ஆதாரமா இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்க எந்த ஆதாயத்தையும் சம்பாதிக்க முடியாது. அல்லேலூயா. ஆதாரம் நீர்தானையா, எந்த ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. அவரை ஆதாரமாய் பார்த்தபடியினாலே ஆலோசனை சங்கத்திலே உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் முகம் தேவ தூதனுடைய முகத்தை போல இருக்க கண்டார்களாம். எல்லாம் அப்படி தேவ சமூகத்துல தலைகளை தாழ்த்த போறோம். ஆண்டவரே, எங்கள் ஆதாரம் நீதான். ஆண்டவரே, எங்கள் ஆதாயத்திற்காக இருப்பவர்களா இராதபடிக்கு
ஒரு தானியலை போல ஒரு வைராக்கியத்தை கொடுங்க ஆண்டவர். எந்த இடத்துல போனாலும் நான் அடிமைத்தனத்துல இருந்தாலும் என் ஆண்டவருக்கு பெரிய இல்லைன்னா அந்த காரியத்தை செய்யக்கூடாது ஆண்டவர். என் ஆண்டவருடைய கண்கள் என்னை நோக்கி கொண்டிருக்கிறது. சங்கீதக்காரன் அழகா சொல்றான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று. நான் யாரை நோக்கி பார்க்கிறேன்? யாரோடு கூட இசைந்திருக்க பார்க்கிறேன். அவருடைய அபிஷேகம் என்ன தொடர்ட்டு சொல்லு. உன் முகக்கலை, உன் முகத்தின் அபிஷேகம் மேல கடந்து வர தாண்டவரே, உன் முகத்தின் அபிஷேகம் மேல கடந்து வர தாண்டவரே. சீயோன் பர்வதத்தில் வீற்றிருக்கிறவருடைய அபிஷேகம் மேல கடந்து வர தாண்டவரே. ஆலோசனை சங்கத்தார்கள் எல்லாம் அவனை பார்த்தார்கள், அவனோ கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனோ கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த முகக்கலைகள் தேவனுக்கு பிரியமாயிருக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களை தாழ்த்துக்கணும். உன்னை பார்த்தவங்க சொன்னாங்க, தேவதூதனுடைய முகத்தை போல இருக்குது, தேவதூதனுடைய முகத்தை போல இருக்குது. நம்முடைய முகத்தை பார்க்கிறவர்கள் எத்தனை பேர் சொல்றாங்க, தேவதூதனுடைய முகத்தை போல இருக்குதுன்னு எத்தனை பேர் சொல்றாங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கிட, ஆண்டவரே என் முகக்கலை உன்ன மாதிரி மாறட்ட, ஆண்டவரே என் முகக்கலை உன்ன மாதிரி மாறட்ட, மகனே மகளே ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கிட. ஆண்டவரே தேவ சாயலாய் நான் மாறத்தக்கதாக தேவன் எனக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கிடு, ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கிடு.